ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். விண்ணிலிருந்து வந்த பரிசுகள் அல்லது நாம் ஐஸ்வர்யவான்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு விண்ணிலிருந்து அநேக பரிசுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாக நாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தரித்திரர் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் மற்ற வேத பகுதிகளிலிருந்து கோர்த்து அதனுடைய நன்மைகளை, அந்த ஈவுகள் என்ன, எவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்திலிருந்து நமக்கு எத்தனையோ பரிசுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த முத்துக்களை பற்றிய வசனங்களை இந்த செய்திகளை நாம் சேர்த்து நாம் தியானிக்க முடியும். தேவனுடைய முதல் ஈவு கிறிஸ்து. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று கொரிந்து சபைக்கு இந்த 9வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் எழுதுகிறாரே. இதுதான் நமக்கு பரலோகத்திலிருந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விலையேறப்பட்ட பரிசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதைத்தான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஒரு விலையேறப்பட்ட ஈவாக காணப்படுகிறது. 2வது ஈவு பரலோகம்தான் நமக்கு விசுவாசம் என்கிற அந்த ஈவை தரக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். 3வது ஈவு நீதி அல்லது நீதிமான் என்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறார்கள். நீதியாகிய ஈவு எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஸ்தானத்தில், அந்த நாம் மரிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தபடினாலே அவருடைய நீதியை அவர் நமக்கு தரிப்பித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய நீதியாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆகவே பிதா நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய நீதியை நம்மில் காண்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பரிசை, அந்த ஸ்லாக்கியத்தை பரலோகம் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு அதை தருகிறார். 4வது ஈவு ஜீவ தண்ணீர். இது யோவான் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே சமாரியா பெண்ணிடம் ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 7வது அதிகாரம் 37-38வது வசனங்களிலே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவத்தினுடைய 3வது நபரையும் தேவன் நமக்கு ஈவாக அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 5வது ஈவாக ஆவியினுடைய வரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற அந்த வரங்களை குறித்து இங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 6வது ஈவாக நித்திய ஜீவன். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்பரிசுகளை பெற்றிருக்கிறவர்கள்
ஆவிக்குரிய தரித்திரர்கள் அல்ல. எபேசியர் 1:2 சொல்லப்பட்டபடி தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாமும் ஐஸ்வர்யவான்களே. இதுதான் நிலையான ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இதனை பரலோகம் நமக்கு, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரிடத்தில் காத்திருந்து ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதில் சொல்லப்பட்ட அத்தனை ஈவுகளையும் நாம் பெற்று உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நாம் ஐஸ்வர்யவான்கள் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.